நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஷ்வமேதிக பருவத்தில் அனுகீதா பருவத்தினுடைய முடிவான அத்தியாயத்தை பார்ப்போம். கண்ணன் எப்போதோ கீதையை உபதேசித்திருந்தாலும் அதைத்தான் மறந்து போனதாக அர்ஜுனன் வேண்டுகிறான். அதனால் மறுபடியும் ஒரு முறை சுருக்கமாக கீதையினுடைய சாரமான அர்த்தத்தை கண்ணன் உபதேசிக்கிறார். கீதா சாரம் எது? அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மயோகத்தை, மேலும் ஞானத்தோடு கூடிய யோகத்தை தியாகத்தோடே செய்து வந்தோமானால், வைராக்கியத்தோடே எந்தவித தாழ்ந்த பலத்திலும் ஆசை வைக்காமல் ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்ம பிராப்தி, இந்த உயர்ந்த பலத்துக்காக யோகத்தை அனுஷ்டித்து வந்தால் நம்முடைய பாபங்களை எல்லாம் கண்ணன் அழித்து தன் திருவடிகளையே கொடுக்கிறான். இது கீதாசாரம். அதைத்தான் கண்ணன் மறுபடியும் ஓதுகிறார். கடைசியிலே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இதோட அனுகீதை முடிவடைகிறது. நாம் எதேதோ விஷய சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த விஷயங்களை காட்டிலும் அதை பற்றுகிற இந்திரியங்களிடத்துல தான் ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம். பொருளிடத்தில் குற்றமா, நம் புலனிடத்தில் குற்றமா? லோகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கும், நாம் விலைக்கிட முடியாது. ஆனால் அதை பார்க்கிற நம்மளுடைய புலனைத்தான் சரிப்படுத்தி கொள்ள முடியும். அதைத்தான் இந்திரிய ஜெயம், இந்திரியங்களை அடக்குதல்னு சொல்லுகிறார்கள். கண்ணனும் கடைசி அதைத்தான் உபதேசம் என்றார். அதிஷ்டாதா மனோ நித்யம் பூதானாம் மகதாம் ததா புத்திரைஸ்வர்யமாச்சஷ்டே க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ச உச்சியதே. அர்ஜுனா, நம்முடைய சரீரம் இருக்கே, இது க்ஷேத்திரம், இது நல்ல விளை நிலம். இதில் தான் நல்ல பண்புகளை விளைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பண்புகளை விளைச்சிக்கிற நிலம் இது, இதை நம்ம நன்னா பயன்படுத்திக்கணும் என்று யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனைத்தான் க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்கிறோம். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. கண்ணனே கீதையில் சாதிக்கிறார். இது அச்சித்து ஞானமற்ற பொருள் க்ஷேத்திரம் ஷரீரம். அதை உடையவன், ஞானமுடையவனான ஜீவாத்மா இந்த சரீரத்தை நான் உடையவன், இதில் நல்லத்தை விளைச்சிக்கணும் என்று புரிஞ்சுக்கிறான். அந்த சரீரத்துக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். இந்த மூன்று தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சொல்கிறார், அதிஷ்டாதா மனோ நித்யம் பூதானாம் மகதாம் யதா. நம்முடைய காமக்ரோதங்கள் அனாதிகாலமான கர்மங்கள். இது நம்மக்கிட்ட வந்து முதல்ல எதன் பேரில் ஆக்கிரமிக்கும் தெரியுமோ? இப்போ நமக்கு ஏதான ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுங்க, அது நம்ம உடல் உறுப்பில் ஏதானு ஒன்றை பிடிச்சிக்கும். இப்போ நமக்கு சர்க்கரை வியாதின்னு சொன்னால் அதுக்குன்னு ஏதானு சில அங்கங்கள் இருக்கும், அதை பிடிச்சிக்கும். இரத்த கொதிப்புன்னு சொன்னால் அது இருக்கிறத அது பிடிச்சிக்கும். வாத நோயின்னு சொன்னால் மூட்டு வாதம்னா முட்டிகளெல்லாம் பிடிச்சிக்கும். அதே போல் காமக்ரோதங்கள் எதை பிடிச்சுன்னு நம்மை அசைக்கும்? அதை பற்றி கண்ணனே கீதையில் சாதிச்சிருக்கார். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. இந்திரியங்கள், உள்ளிந்திரியமான மனது, புத்தி, இதைத்தான் காமக்ரோதம் பிடிச்சிக்கும். நம்ம புலன்களையெல்லாம் பற்றிக்கும், மனசை பற்றிக்கும், புத்தியை பற்றிக்கும். அப்போ அது மூணு அதனுடைய வசத்தில் படுத்தினால் நம்ம நடவடிக்கை எல்லாமே நம்ம வசத்தில் இப்போ இருக்காது இல்லையோ? இப்போ மிச்சம் இருக்கிறது ஒத்தர் ஆத்மா தான். ஆத்மா அவனுடைய புத்தியும் காமக்ரோத வசம் படுத்து, ஆத்மா அவனுடைய மனசு அதன் வசம் படுத்து, இந்திரியங்களும் அதன் வசம் படுத்தினால் அப்புறம் ஆத்மாட்ட என்ன தான் இருக்குது? அவரிடத்துல இருக்கிறதெல்லாம் இழந்துடுறாரோ இல்லையோ? அப்படி இழந்துடாதே மனத்தையும் புத்தியையும் புலன்களையும் நன்கு பாதுகாக்க வேண்டும். அதிஷ்டாதா மனோநித்தியம். பஞ்சபூதங்களும் இந்த சரீரம் ஆக்கியிருக்கு. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம் முழுக்க சத்வம் ரஜசு தமசுங்கிற முக்குணங்களும் இருக்குது. அப்போ முக்குணத்தின் பாதிப்பு ஒரு பக்கம், அறிவற்ற பஞ்சபூதங்களின் பாதிப்பு மற்றொரு பக்கம், கண்ணுக்கே தெரியாத காமக்ரோதங்களுடைய பாதிப்பு மூன்றாம் பக்கம். இவைகளுக்குள்ளதான் இந்த சரீரம் சிக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதை அடக்கிறதுக்கு என்ன வழினால், இது எல்லாத்த விட மிகுந்த பலசாலியான பகவானை பற்றி நான் தான் நடக்கும். ஏன்னா நம்ம விரோதிகள்லாம் ஒன்றும் சாமானியப்பட்டவாளாக தெரியல.
இவர்களை ஜெயிக்கிறதுங்கிறது சுலபமே இல்லை. அப்போ அதுக்கு தகுந்து கண்ணன் திருவடிகளை பற்றணும் இல்லையோ. மேலும் இந்திரியாணி மனோயுக்தே சதஸ்வானிவ சாரதிகி இந்திரியாணி மனோபுத்திகி க்ஷேத்ரஜ்ஞே யுஜ்யதே சதா. நம்முடைய சாரதி எப்படி நல்ல குதிரைகளை பிடிச்சின்னு ஓட்டின்னு போகிறாரோ, ஓட்டுநர் நன்னா இருந்தால் குதிரைகள் அடக்கத்தில் இருக்கும். ஓட்டுநருக்கு கடிவாளத்தை இழுத்து பிடிக்க தெரியலையேன்னா அப்போ குதிரைகள்லாம் தறிகட்டி ஓடிடும். இப்போ யார் இங்கே சாரதி? எது தேர், எது கடிவாளம், எது குதிரை? இந்திரியாணி ஹயான்யாகுகு, இந்திரியங்கள் தான் குதிரைகள். மனப்பிரகிரகவான் நரக, மனசு தான் இழுத்து பிடிக்கிற கடிவாளம். புத்தி சாரதி, புத்தி தான் சாரதி. ஷரீரம்தான் தேர். ஷரீரம் என்னும் தேரில் புத்தி என்னும் சாரதி அமர்ந்து கொண்டு மனமென்னும் கடிவாளத்தால் இந்திரியங்கள் என்னும் குதிரைகளை பிடித்து அடக்க வேண்டும். அந்த மனக்கடிவாளம் அருந்து போயிருந்தாலோ, புத்தி ஒழுங்கா ஓட்டாட்டாலோ அப்போது எங்கே ஓடும்? தரிகட்டு குதிரைகள்லாம் ஓடுமோ இல்லையோ. இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகளை போலே. இன்னொரு இடம் சொல்கிறார், இந்திரியாணி பராண்யாகுகு, அதுக்கு மேலே மனசச்ச பராபுத்தி. இந்திரியங்கள் மிகவும் வலிமையானவை. இந்திரியங்களை விட மனசு வலிமையானது. மனசை காட்டிலும் புத்தி வலிமையானது. புத்தியை காட்டிலும் ஆத்மா வலிமையானவர். நம்ம மனசு நமக்கு அடங்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மக்கிட்ட தான் ஞானம் இருக்குது, நாம தான் அடக்கி ஆகணும். என் மனசு இப்படி சொல்கிறது நம்ம தப்பிச்சுக்க முடியாது. நாம தான் மனசுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இந்திரிய கிராமம் அசம்யுக்தா மனசாரதிரேவச்ச புத்தி சம்யமனோ நித்தியம் மகான் பிரம்மமயோ ரதா. இந்த சரீரத்துக்குள்ளே தான் ஆத்மா உட்காண்டிருக்கார். சரீரத்தை ரதம்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்போ ஆத்மாரு அவர் தான் ரதி. இந்த தேருக்கு தலைவன் யார்? ஆத்மா, தேர், உடம்பு, புத்தி, சாரதி, மனசு, கடிவாளம், குதிரைகள், இந்திரியங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சரீரத்துக்குள்ள தான் ஆத்மா உட்காண்டிருக்கார். சரீரத்தை ரதம்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்போ ஆத்மாரு அவர் தான் ரதி. இந்த தேருக்கு தலைவன் யார்? ஆத்மா, தேர், உடம்பு, புத்தி, சாரதி, மனசு, கடிவாளம், குதிரைகள், இந்திரியங்கள். அப்போ இதை போல ஒரு உருவகத்தான் நன்னா ஞாபகம் வச்சுப்போம். லோலத்பிர் இந்திரிய ஹையைகி அபதேஷு நீதா. கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், இந்திரியங்கள்ங்கிற குதிரைகளெல்லாம் ஆங்காங்கு இழுத்துட்டு போகிறது. எனக்கு திருப்தி ஏற்படலே. இன்னும் ஜென்ம மதேன காம, பிறப்பினால் ஏற்பட்ட மதம், படிப்பால் ஏற்பட்ட மதம், என் புலங்களாலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற மதம், இப்படித்தான் நானும் சுற்றி சுற்றி வருகிறேன். இந்திரியங்களை அடக்கணும்னால், மனசு அடக்கணும்னா ரெண்டே வழி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகார சுத்தி முக்கியம், பகவானுடைய திருமேனி தியானம் அதை விட முக்கியம். இந்த ரெண்டையும் விடாமல் பண்ணி கொண்டிருந்தால் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீதமத்பரஹ வசேகி எத்திர இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்கள்லாம் எப்போ வசத்துக்கு வரும்? அனைத்தையும் கொண்டு போய் பெருமான் திருமேனியில் வைத்தால் தான் வரும். அது வரைக்கும் பாடுதானே. ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் பாடினார். 7ஆம் 10 துவக்க திருவாய்மொழி. ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம். நம்முடைய புலன்களெல்லாம் எங்கெங்கோ இழுத்துன்னு போகிறதே. ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர். நம்முடைய 5 பேர், கண்ணு, காது, மூக்கு முதலான 5 புலன்கள் இருக்கொல்லையோ. இவ 5 பேரும் ஒரு பக்கத்தில் இழுப்பாளாம். கண்ணு தனக்கு வேண்டியதுதான் வேணுங்கிறது, காது தனக்கு சப்தத்தை கொடுங்கிறது, மூக்கு தனக்கு முகர்ச்சியை கொடுன்னு சொல்கிறது. ஒருத்தங்க நிறையா சொத்து, ஆனால் ஒரு வீட்டு சொத்தை ஒரு 5 திருடாள் வந்து ராத்திரி கொள்ளையடிச்சிட்டா. மறுநாள் கார்த்தாலும் உட்காந்து அழுதுன்னு இருக்கான். எழுத்து வீட்டுக்காரன் கேட்டா, என்ன எல்லாம் உனக்கு தான் வேறு சொத்தெல்லாம் இருக்கே, ஏன் இந்த சொத்து போயிட்டு அடறேன்னா? எனக்கு சொத்து போனதை பற்றி கவலை இல்லை, ஆனால் 5 பேர் வந்தானா மொத்தமாக என்னை திருடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி என் தலையிலேயே பாரத்தை ஏற்றிட்டு 5 பேரும் அந்த ஜெசையில் என்னை பிடிச்சி இழுத்தான். ஒரு திருடன் வடக்க வாங்குறான், ஒரு திருடன் தெற்க வாங்குறான். இந்த திருடனால் நான் ரொம்ப நலிஞ்சு போயிட்டேன். அதே போலத்தான் ஐவர் திசை திசை வலித்து எத்து நின்றனர் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்ன பெற்றால் மற்ற நீயும் விட்டால்னு ஆழ்வார் பாசுரம். கருடனை கூட பசிக்கோபம் விடாமல் பெருமானை பார்த்து என்ன கேட்டுட்டார்? இத்தனை நாளும் உன்னை தோளில் முதுகலை தாங்கியிருக்கேனே, என்னுடைய உணவை போய் பறிச்சுட்டியே. சுமுகன்கிற பாம்பு, அந்த பாம்புக்கு பெருமாள் அடைக்கலம் கொடுத்துட்டார். அதனால தானே கருடனுக்கு இத்தனை கோபம். கடைசியாக தானே அதை தட்டி கருடனுடைய கழுத்தில் போட்டு விட்டாரோ இல்லையோ. அப்போ கருடன் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வார். நித்த சூரிகளில் ஒத்தரை கூட புலன்கள் விட்டு வைக்கிறது பாருங்க.
அப்படின்னா அது விடலைன்னா நம்ம பாடு எம்மாத்திரம். ஆக இந்திரியங்கள் அடக்க வேண்டியவை. இன்னொரு அழகான செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கர்மங்கள் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த கர்மத்தினாலே விடாமல் ஓரொரு பிறவியும் அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால் நமக்கு மனப்பதிவுகளே ஏற்படும். அதுக்கு வாசனான்னு பேர். வாசனைன்னு சொன்னால் மனப்பதிவு. வெவ்வேறு பிறவிகளில் என்னென்ன பண்ணிட்டு வரோமோ அது பதிஞ்சு கிடக்கும். நம்ம இந்த பிறவி ஆரம்பித்த உடனே அந்த வாசனையோடு தான் வேலை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ கர்மா, அடுத்தது வாசனான்னா ஏன் பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் தப்பின் வழி போகிறோமோ இல்லையோ, அது பழைய வாசனை. சுவாமி, இந்த புஷ்ப மாலையை 2 மணி நேரம் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, கழட்டின உடனே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வாசனை அடிக்குமோ இல்லையோ, இதை கழட்டி இங்கே வச்சுட்டேன்னா இங்கே கொஞ்ச நாள் வாசனை அடிக்குமோ இல்லையோ. இது ஒரு 2 மணி நாழி மாலையை வச்சதுக்கே இத்தனை வாசனைன்னா இத்தனை ஜென்மமாக ஒரே மாதிரி ஆட்பட்டிருக்கமோ இல்லையோ. அப்போ அதெல்லாம் மனப்பதிவுகள் எவ்வளவு தூரம் வாசனை இருக்கும். அந்த வாசனைக்கு அடுத்தது ருச்சி. அது இன்னும் மோசம். வாசனைனால் நம்மளை ஒரு தப்பு வழி தூண்டுறது. தப்புன்னு ரொம்ப தெரியாது, ஆனால் அந்த வழிக்கு போகிறோம். இது வாசனை. அதை தப்புன்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லிட்டார், வேண்டாம்பா அந்த பக்கம் நீ போகாதேன்னுட்டு. அதை தப்புன்னு தெரிஞ்ச அப்புறமும் வேணும்னு அதன் வழி போகிறோம் பாருங்கோ, இதுதான் ருச்சின்னு அர்த்தம். இது தெரிஞ்ச தப்பு பண்ணுறது. தெரிந்து தெரியாமல் தப்பின் வழி போய்டுறோம், அது வாசனா பலத்தால் நடந்துடும். ஆனால் இது தப்புன்னு தெரிந்த பிற்பாடும் போகிறோமோ இல்லையோ, அதைத்தான் ருச்சிங்கிறார்கள். அப்போ கர்மத்தை அழிக்கணும், வாசனை அழிஞ்சு போயிடும், ருச்சி அழிஞ்சு போயிடும், அப்புறம்தான் ஜென்மம் அழியும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை தியானம், ஆகார சுத்தி. அதை புரிந்துகொள். பூதங்களெல்லாம் உருவான பிற்பாடு பஞ்சபூதம். அதனால இந்த சரீரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பூதத்துக்கு ஒரு குணம் உண்டு. மொத்தமாக இந்த பிரளயம் ஏற்பட போகிறது பாரு. அப்போ இதெல்லாம் ஒன்றொன்னா முன்னாடி போய் சேரும். கிடையே ஒரு நாள் சொன்னேன், பிருத்திவி அப்சு பிரளியதே, பூமி பிருத்திவி போய் தண்ணீரில் சேர்ந்துடும், லயமாயிடும். அப்புறம் தண்ணீர் போய் தேஜசிரியந்தே, அது தேஜஸ் அக்னியில் லயிக்கும். அது போய் அதற்கு முன்னாடி காற்றில் லயிக்கும். காற்று போய் முன்னாடி ஆகாசத்தில் லயிக்கும். இப்படி ஒன்னொன்னு தனக்கு முன்னாடி இருக்கிறதுல போய் லயிக்கிறது இல்லையோ. இப்பெல்லாம் கூட நம்ம கர்மங்களுக்கு ஒன்றாகாது. இது மொத்தம் அழியிறதே எப்போ சுவாமி நம்ம கர்மங்கள் தொலையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கர்மங்கள் ஒரு பிறவி நம்ம மாறச்சேவும் ஜாகிரதையாக ஓட்டிகிட்டே இருக்கும், எங்கும் போகாது. எந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும்? திருமால் ஸ்ரீமன் நாராயணனுடைய மனமென்னும் நூல். அவருடைய மனம், அவருடைய திவ்ய சங்கல்ப சக்தி, அந்த சக்தியில் தான் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அதே போல் நம்ம ஒரு பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு போகிறச்சே பூத சூக்ஷ்மங்கள் நம்மோட வரும். பூத சூக்ஷ்மன்னா இது நன்னா தெரிகிற பெரிய கண்ணு, பெரிய மூக்கு, பெரிய காது, இதெல்லாம் ஸ்தூல மூல்யம். நன்னா கண்ணுக்கு தெரியறது, பேர் இருக்குது, உருவம் இருக்குது. இதை போல் பூத சூக்ஷ்மம் இருக்குது. இப்போ மூக்குக்கு முகர்ச்சிங்கிறதுக்கு இந்திரியம் வேணும். ஒரு புஷ்பத்தை கொடுத்து இது என்ன பூ மோந்து பார்த்து சொல்லும்னா, இங்கேருந்து இது வரைக்கும் மூக்கு இருக்கும் இல்லையோ. அப்போ நான் இதை எடுத்துன்னு போய் இங்கே வச்சு மூந்து பார்ப்பேன்னா, இங்கே வச்சு மூந்து பார்ப்பேன்னா, மூந்து பார்க்கணும்னு இங்கே தானே வச்சு மூந்து பார்க்குறோம். அப்போ அந்த சூக்ஷ்ம இந்திரியம் மூக்கோனோட நுனியில் தான் இருக்குது. அதனால தான் அங்கே வச்சா தான் நமக்கு வாசனை தெரியும். இந்த மேல் மூக்கில் போய் தெரிச்சோன்னா வாசனையே தெரியாது. இதை போல் கண்ணுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம தரிசனத்துக்கு இந்திரியம் இருக்குது, ஸ்ரவணத்துக்கு இந்திரியம் இருக்குது. அதுக்கெல்லாம் பூத சூக்ஷ்மம்னு பேர். நாம் ஒரு பிறவி மாறச்சேவும் முதல் பிறவியிலேருந்து அந்த பூத சூக்ஷ்மத்தை எடுத்துகிட்டே தான் வருவோம். அது போகவே போகாது. ஒரு பிறவி மாறச்சேவும் பூத சூக்ஷ்மம் வரும், ருச்சி வரும், வாசனை வரும், கர்மங்கள் வரும். இது எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஆனால் பூத சூக்ஷ்மம் மட்டும் ஒரு இடத்துல அழிஞ்சு போயிடும். எப்போதென்றால், இப்போ கீழே பார்த்தோம் இல்லையோ, கடைசியாக இருக்கிற பிருத்திவி போய் தண்ணீரில் லயிக்கும், தண்ணீர் போய் தேஜஸில் லயிக்கும், இது இத்தனையும் போய் அகங்காரத்தில் லயிக்கும், அகங்காரம் மகானில் லயிச்சுடும், மகான் மூலப்பிரகிருத்தியில் லயிக்கும், மூலப்பிரகிருதி பிரம்மத்திடத்தில் லயிக்கும். இதுதான் பிராகிருத பிரளயம். ஏதும் இல்லாமல் போல காலம். அந்த பிரளயம் வரச்சே நம்ம பூத சூக்ஷ்மங்களும் போயிடும். அது நம்மோட இருக்காது. ஏன்னா அது நினச்சி பார்த்தீங்கனாலே இது நடக்காதுன்னு தெரியும் பாருங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பூத சூக்ஷ்மம் இருந்தால் அப்போ இதெல்லாம் முன்னாடி இருக்கிற தத்துவங்களில் போய் லயிக்கவே முடியாது இல்லையோ. அது அத்தனையும் லயிச்சுடும். நம்மக்கிட்ட பூத சூக்ஷ்மம் இருக்காது. மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே அந்த சூக்ஷ்மமானது கிடைக்கும். கீழே ஒரு நாள் ரொம்ப நாளி சொன்னேன், ஸ்தூலம்னா என்ன, சூக்ஷ்மம்னா என்னன்னுட்டு. சூக்ஷ்மம்னா நாம ரூப வித்தியாசம் இல்லாமை, ஸ்தூலம்னா நாம ரூப வித்தியாசத்தோடு இருத்தல். பூத சூக்ஷ்மம்னு சொன்னால் உருவம் இருக்காது. இப்போ அக்னி, வாயு, தண்ணீர், இந்த பேரு உருவம்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனால் அதனுடைய நுண்ணிய நிலை, அக்னிங்கிற நுண்ணியது,
வாயுங்கிறது நுண்ணியது, சின்ன சின்ன அணுக்கள் சேரும். ஒரு 2 அணு சேர்ந்ததுன்னா துவயணுன்னு ஆகும், அது சேர்ந்ததுன்னா திரையணு திரிசரணுன்னு ஆகும். இது சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய பூதங்களாகுது. அப்போ மறுபடியும் நம்ம அடுத்த தரம் பிராகிருத பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே பல இந்த 5 பூத சூக்ஷ்மத்தையும் திருப்பியும் பெருமாள் நம்ம கொடுப்பார். ஆனால் அப்போ கூட இந்த சின்ன பூதங்கள்லாம் போய் லயிச்சுடுறச்சே கூட கர்மங்கள் மட்டும் போகவே போகாது, அது அப்படியே தான் இருக்கும். கர்ம வாசனா ருச்சி ஜன்ம இதுகளோட தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதுலேருந்து வெளியில் வரணும்னால் மனுஷ்யாக பிதரோ தேவாக பசவோ மிருகபக்ஷிணா யானிச்ச அந்யானி பூதானி த்ரசானி ஸ்தாவராணி ச தபப்பராயணா நித்யம் சித்தியந்தே தபசா சதா ததைவ தபசா தேவாக மகாமாயா திவங்கதாக. தேவர்களும் முக்தி அடையணும்னால், ரிஷிகள் எல்லாரும் முக்தி அடையணும்னால் யார் முக்தி அடையத்திற்கும் தபஸ் வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபஸ்ன்னா என்ன? ஆலோசனம் பண்ணி பண்ணி பகவானை தியானம் செய்து அந்த உபாசனத்தினுடைய மகாத்மியத்தால் அது நெருப்பு போல எரியும் போது நம் பாபங்களை தொலைத்து கொண்டு புறப்படுறார். அப்பதான் அர்ஜுனன் கேட்டான், புறப்படுறார்னு சொன்னீரே, எங்கு புறப்படுகிறார்? சரி, இத்தனை நாள் கர்மா, இத்தனை நாள் ஜென்மா, இதெல்லாத்தையும் சரணாகதி பண்ணி தொலைச்சுன்னுடுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே போவோம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அப்போ புறப்பட்டு போகிறோமே, போய் எடுத்தாரோ இல்லையோ, அவர் தான் கிளம்பி போயிட்டாரே, அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு தர்ப்பணம் பண்ணணும்? அவர் தான் புறப்பட்டுட்டாரே, அவருக்கு எதுக்கு நான் ஸ்ராத்தம் பண்ணணும்? நான் ஸ்ராத்தத்தில் பிண்டம் கொடுக்குறேன், தண்ணீர் கொடுக்குறேன்னு அவர் வரப்போகிறாரா? எங்கள் தாப்பனார் நிச்சயமாக வைகுந்தத்தில் இருக்கார் சுவாமி. நான் இந்த மாதிரி ஸ்ராத்தம் பண்ணி தொந்தரவு பண்ணி அவரை கீழே கூப்பிட்டெல்லாம் நான் பிண்டமெல்லாம் கொடுக்குறதா இல்லை. அவர் பாட்டுக்கு திருப்தியாக அங்கே இருக்கட்டும்வா. அவரெல்லாம் வரமாட்டார், கவலைப்படாதீங்க. நம்ம யாரை குறித்து பிண்டம் கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் இந்த தண்ணீரோ எள்ளோ அன்னமோ ஏது கொடுக்குறோமோ இது பித்ருலோகத்துக்கு போய் இவனுடைய பிதா எங்கே வேணா இப்போ பறந்துருக்கலாம். மோட்சத்துக்கு போயிருந்தாருன்னா வைகுந்தத்தில் இருக்க போகிறார். இல்லை எப்படி வேணா இவர் பிறவி எடுத்திருக்கலாமோ இல்லையோ, அந்த பிறவியில் அவருக்கு எந்த அன்னம் பிடிக்குமோ அந்த அன்னமாக அதை மாற்றி பித்திருக்களை அனுப்பிச்சி வைக்கிறான். இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை நம்ம உறவுக்காரர் ஒருத்தர், அவரை நம்ம பார்த்துருந்தோம், ஆனால் அவருக்கு அவ்வளவு தூரம் ஆசை இருக்கலை, மோட்சத்துக்கு போகல, வைகுந்தத்தை அடையலை. ஆனால் அடுத்த பிறவி அவர் நல்ல ஒரு தேனு பசுமாடுவாக பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ ஏதோ அவருக்கு பாபம் இருந்திருக்கு, அதனால் இந்த ஜங்கம பிறவி கிடச்சிருக்கு, பசுமாடாக பிறந்திருக்காருனால் நான் இங்கே எள்ளை கொடுத்தா தண்ணீரை கொடுத்தா அந்த பசுமாட்டுக்கு எப்படி போகும்? மேலும் பசுமாடு எள்ளையும் பிண்ட பிரதானம் பிண்டத்தையும் சாப்பிடுமானால் சாப்பிடாது, அது புல்லு தான் சாப்பிடும். அப்போ நான் கொடுக்குற பிண்டம் பித்திருக்களிடத்தில் போய் அவளுக்கு திருப்தி ஏற்பட்டு அந்த பசுவுக்கோ கழுதைக்கோ கொக்குக்கோ சிங்கத்துக்கோ எந்த ஆகாரம் பிடிக்குமோ அந்த ஆகாரமாக இதை மாற்றி கொண்டு போய் கொடுக்கறது. அதை பித்திருக்கள் பண்ணுறா, அது பகவானுடைய அனுகிரகத்தால் பண்ணிட்டு இருக்கா. ஆகவே தான் நாம் இங்கே கொடுத்துட்டுருக்கோம். சரி சுவாமி, அடுத்த பிறவிக்கு போயிருந்தா கூட நீர் கொடுக்கணும்னு சொல்கிறது புரியுறது. வைகுந்தத்துக்கு போயிட்டார் எங்கப்பா, நன்னா தெரியும் எனக்கு. ஸ்ராத்தம் பண்ண வேண்டான்னு வாதம் பண்ணுறதுக்காகவான்னு அவர் வைகுந்தம் போனார்னு ஒத்துக்கணும். அப்படின்னா தானே இப்போ பேசவே முடியும். இப்போ அவர் வைகுந்தத்துக்கு போயிருக்கார், அதனால நான் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று வாதம் புரிந்தால் பண்ணணும். அவர் போகிறது இப்போ நான் பிண்டம் கொடுத்து அவரை கொண்டு போய் வைகுந்தத்திலலாம் உட்கார்றதா ஒத்துருமே சொல்லலை. நான் ஒன்று பண்ணலை, அதனால தாப்பனார் ஒரு இடத்துக்கு போகலேன்னு கிடையாது. அவருடைய கர்மத்தினால தான் அவர் போக வேண்டிய இடம். நான் கொண்டு போய் அவரை உட்காத்தி வைக்கணும்னு வச்சுங்க. அப்போ ஒத்தொத்தருமே பிள்ளைய பார்த்து நீ நல்லவனாருன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். தான் நல்லவனாருன்னு ஒத்துருமே கவலைப்பட மாட்டான். இப்போ அவாவா பிள்ளைய பார்த்தப்பா நீ நன்னாரு, அப்போ தான் நான் நன்னா இருக்க முடியும். எங்கிட்ட பொறுப்பே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது பொறுப்பு, நீ நல்லதாக பார்த்து அனுப்பிச்சு வை. பிள்ளை பழிச்சுன்னு பதில் சொல்லுவான். இதே விஷயத்தை உங்கள் தாப்பனார் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரே, நீர் எங்கிட்ட சொன்னீர்னா அப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? அதை நீர் பண்ணிருனா நானும் உமக்காக பண்ணிட்டு போகிறேன். பார்க்க வந்த விஷயம் என்ன? நாம் அப்படி தர்ப்பணம் பண்ணுறோம், ஜல தர்ப்பணம் பிண்ட பிரதானம் கொடுக்குறோம்னு சொன்னால் சாஸ்திர வசியத்தை, சாஸ்திரம் நமக்கு இது பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. வேடிக்கையாக சொல்லணும்னு வச்சுங்க, எங்கள் தாப்பனார் வைகுந்தம் போனோம், அவர் போகணுங்கிறதுக்காகலாம் நான் பிண்ட பிரதானம் பண்ணலை, சாதம் பண்ணலை. நான் நாளைக்கு ஒழுங்காக போகணுமேங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. இப்போ ஏன்னா இதை நான் பண்ணாத போயிட்டேன்னா சாஸ்திரத்தை மீறினா குற்றம் வந்துடும். சாஸ்திரத்தை மீறிட்டோம்னா நரகம்தான், பாபந்தான் கிட்டும். அப்போ நான் எங்கே மோட்சம் போகிற சொல்லுங்க? அப்போ அவனவன் ஒழுங்காக இருக்கணும்னா சாஸ்திர விதிக்கு உட்படணும் இல்லையோ. மோட்சம் போகிறதுக்கும் அடியே மோட்சம் போகிறதுக்கும் சாஸ்திரத்திலே நீ சந்தியாவந்தனை ஒழுங்காக பண்ணு, ஸ்ராத்தம் ஒழுங்காக பண்ணுன்னு எதுக்காக சொல்லணும்? மோட்சத்துக்கு ஏவ பக்தி, பெருமானுக்கு ஆராதனம், பக்தி நன்னா பண்ணுறேன், ஆராதனை நன்னா பண்ணுறேன்.
அதுக்கு மேலே இந்த காரியங்கள்லாம் வேண்டாமோ இல்லையோன்னு சொல்ல தோணுமோ இல்லையோ. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றோம், அவள் தான் பரீட்சை வைக்க போகிறா. பரீட்சைக்கு போய் உட்காரணும்னா 85% வருகை புரிந்திருக்க வேண்டும் ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ. அதெல்லாம் எதுக்கு? நன்னா படிக்கிற பிள்ளையாக இருந்தால் உட்கார வைக்க வேண்டியதான், எழுத வேண்டியதான், 95 வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஒத்துக்க மாட்டா. சீருடை ஒழுங்காக போட்டுன்னு வரணும், கழுத்தில் கொக்கி ஒழுங்காக மாட்டிக்கணும், காலில் போட்டுக்கிறது காலுக்கு செருப்பெல்லாம் ஒழுங்காக போட்டு வரணும், சரியாக வரணும், 10 ரூபாய் இது கொடுக்கணும், 100 ரூபாய் அது கொடுக்கணும், வாத்தியாரை தப்பி தவறி ஒரு வார்த்தை தப்பாக பேசிடக்கூடாது, ஒழுங்காக பரீட்சைக்கு வரணும், நாங்கள் ஏதானும் கட்டணம் நிதி கேட்டால் கொடுக்கணும், எல்லாம் சரியாக இருக்கணும். இது வரைக்கும் சரியாக இருந்தால் தான் பரீட்சை எழுதுறதுக்கு உண்டான நுழைவுச்சீட்டே கிடைக்கும், இல்லைன்னா தரமாட்டான். அப்போ பிள்ளை என்ன கேட்கணும்? நம்ம நன்னா படிச்சுட்டா பரீட்சை எழுத வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு சீருடை, இதுக்கு எதுக்கு தலையை ஒழுங்காக வரைண்டு வரணும், இதுக்கு எதுக்கு நம்முடைய ஆண்டு தின கொண்டாட்டங்களில் நான் எதுக்காக கலந்துக்கணும், ஒன்றும் வேண்டாமின்னால் அதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சட்டம். இந்த சட்டத்தின்படி நடந்து வந்தால் தான் பரீட்சை எழுத முடியும். ஏன் ஏதுன்னு கேட்டு லாபம் கிடையாது. அதை போலே பகவான் வேதம்ங்கிற சட்டத்தை வச்சிருக்கார். இதில் நான் பக்தி பண்ணிட்டேனே முக்தி கிடைக்க வேண்டியதானேன்னு சொல்ல முடியாது. அவனை பக்தன்னு ஏற்றுக்கிறதுக்கே இந்த சட்ட வரம்புக்குள் வந்தால்தான். அந்த வரம்புக்குள்ளே நான் வரலேன்னால் இந்த பள்ளிக்கூடத்தின்படி போக முடியாது. வேணும்னா வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கலாம். இந்த சட்டத்திட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன தெரியுமோ கஷ்டம், இந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டா அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு லோகத்தில் போகலாம். இப்போ பகவான்கிற பள்ளிக்கூடம் இல்லாட்டா வேறு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறது? இருக்கிறது ஒரே பள்ளிக்கூடம், இருக்கிறது ஒரே தலைவர். அப்போ அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நடந்தாகணும். நம்முடைய கர்மங்களை தொலைச்சாகணும். கர்மங்களை நல்ல கர்மங்களை செஞ்சே கர்மங்களை அழித்தாக வேண்டும். ததைவ தபசா தேவா மகாமாயா திவங்கதாக. அப்படி புறப்பட்டு போவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறார்கள். மார்க்கம் சொல்றார், தியான யோகேன சுத்தேன நிர்மமா நிரகங்கிருதாக ஆப்னுவந்தி மகாத்மானா மகாந்தம் லோகமுத்தமம். யார் அகங்கார மமகாரத்தை தொலைத்து எப்போதும் சாதுக்களுக்கு சேவை பண்ணி கொண்டு ஆச்சாரியனிடத்தில் உபதேசத்தை பெற்று அதன் வழி ஒழுகி நடக்கிறானோ அவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறான்.